இப்பவே மணி 10. ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள கோயில் நடைய சாத்திடுவாங்க. காலையில நட சாத்துனா என்ன, சாயங்காலம் திறப்பாங்கல்ல. நீங்க 2 பேரும் அப்ப போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நாங்க ஏன் சாயந்தரம் கோயிலுக்கு போனோம்? நாங்க இப்பவே கோயிலுக்கு போறோம். நாங்க கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா செக்கப்க்கு அபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டோம். முத்தலகு, நீ புரியாம பேசுற. டாக்டர் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அபி 11 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து 11 மணிக்குள்ள எப்படி ஹாஸ்பிட்டல் போக முடியும்? நல்லா இருக்கே இந்த கதை. கோயில் நடைய சாத்திடுவாங்க நான் சொன்னா மட்டும் பரவாயில்ல, சாயந்தரம் கோயிலுக்கு போன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அபிக்கு நான் மட்டும் இப்பவே ஹாஸ்பிட்டல் போனோம் இல்ல? முத்தழகு, நீ வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உன் ஆசைக்காக நீ சாமி கும்பிட போறதும் தேவைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறதும் ஒண்ணா? எனக்கு ஒண்ணுதான். இது ஹாஸ்பிட்டலா கோயிலாங்கிறது பிரச்சனை இல்ல. அபி கேட்டாலேங்கிறதுக்காக ஏன் உரிமையை பறிச்சு நீங்க அபிக்கு கொடுக்கறதாங்க பிரச்சனை. நீங்க அபிக்கு புருஷனா எனக்கும் புருஷன். அபி அளவுக்கு எனக்கு சம உரிமை இருக்கு. முதல்ல கோயிலுக்கு கூப்பிட்டது நான். நீங்க கோயிலுக்கு வந்துதான் ஆகணும். அது என் உரிமை. நான் என் உரிமைய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். முத்தழகு, இது ஒன்றும் உரிமை கொண்டாடுற விஷயம் இல்லை. நீ பேசாம வீட்லயே இரு. நான் அபியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் உன்னை கோயிலுக்கு கூட்டு போறேன். முடியாது. அபிக்கு ஒண்ணுனா எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒண்ணுனா மட்டும் நீங்க யாரும் வரமாட்டீங்க. நான் என் புருஷன் கூட நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க. கோயிலுக்கு போனுங்கிற என்னோட ஆசைய இந்த வீட்ல நிறைவேறாது போல இருக்கு. எல்லாம் என் நேரம். அத்தை, யாரும் என் கூட வர வேண்டாம். நானே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போயிட்டு வந்துடுறேன். அபி, முத்தலகு சொல்றாளேங்கிறதுக்கெல்லாம் வேண்டாண்ணா விடுங்களேன். சஞ்சீவ், நீ முத்தலக கோயிலுக்கு கூட்டிட்டு போ. நான் அபிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அம்மா, என்னம்மா நீங்களும் சொல்றத செய். முத்தலகு, நீ சஞ்சீவ் கூட கோயில் கிளம்பு. வாங்க. என்ன முத்தழகு இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறா? கார்க்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? வாங்க கோயிலுக்கு போலாம். வா. ध्यायनाय विद्महे कन्याकुमारी च देवी तन्नो दुर्गे प्रचोदयात्. யார் பேருக்கு அர்ச்சனை? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிற. நட்சத்திரம் பேர் சொல்லுங்க. சஞ்சீவ். சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிற. சொல்லுங்கம்மா. ராசி என்ன, நட்சத்திரம் என்ன சொல்லுங்க. சஞ்சீவ், ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். கொடுங்க.
संजीव नामधेयस्य ऋषभरास्यां जातस्य कृत्तिका नक्षत्राणां सगकुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविद्यबल आयुल आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् ओम देव्यै नमः, ओम दुर्गायै नमः, ओम त्रिभुवनेश्वर्यै नमः, ओम यशोदा गर्भसम्भूतायै नमः, ओम नारायण वरप्रियायै नमः, ओम नन्दगोपकुलजातायै नमः, ओम मंगल्यायै नमः, ओम कुलवर्धिन्यै नमः, ओम आकाशकामिन्यै नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि நமோஸ்துதே. தம்பி, அம்பாளை தரிசிக்க வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கேள்? தீபத்தை தொட்டு கும்பிடுங்க. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, आयुल आरोग्य अभिवृद्धिरस्तु, प्रसाद बल सिद्धिरस्तु, दीर्घ सुमंगली भव, लक्ष्मी कटाक्ष सिद्धिरस्तु, दीर्घायुष्मान भव. इदांगो प्रसाद वांगिकोंगो. ओम गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. நில்லுங்க. கோயிலுக்கு வந்துட்டு விபூதி வைக்காம இருக்க கூடாது. முத்தழகு, நீ கேட்ட மாதிரியே கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. போலாமா? நில்லுங்க. உங்களுக்கு அத்தைக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லார் பார்வைக்கும் நான் கொடுமைக்காரியே தெரியுறேன் இல்ல? நான் என்ன இப்படி பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? என் கழுத்துல தாலி கட்டின என் புருஷன் கூட முதல் தடவையா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு பெரிய தப்பா? எல்லா பொண்ணுங்களுக்கும் வர ஒரு சாதாரண ஆசை தானே. ஆனா அந்த அபி அதுக்கு கூட தடை போட்டு உங்களை வேணும்னே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? நான் சொல்றது உங்க காதுல விழுதுல? முத்தழகு, தேவையில்லாதெல்லாம் பேசாத. நீ எங்க அம்மா அபி கூட எல்லாம் சண்டை போட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது, உங்களோட கோயிலுக்கு தான் வரணும்னு சொன்னேன். நானும் வந்துட்டேன், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி பேசாத. உனக்கு சாமி கும்பிட்டாச்சுன்னா சொல்லு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரி வாங்க, பிரகாரத்தை ஒரு தடவை சுத்திட்டு வந்துடலாம். பிரகாரத்தை சுத்தலாம் நான் வரல, நான் இங்கே இருக்கேன். நீ மட்டும் போய் சுத்திட்டு வாப்போ. ஏன் என் கூட பிரகாரத்தை சுத்தினா என்ன? நான் தான் வரலன்னு சொல்றேனே, விட. ஓ, நீ மட்டும் போய் சுத்திட்டு வா. நானும் பாத்துட்டே இருக்கேன். வீட்ல இருந்து கிளம்பினதுல இருந்து என்கிட்ட ஒரு மாதிரியே நடந்துக்கிறீங்க. நீங்க வீட்ல இருந்து கார்ல வரும்போது நீங்க என் முகத்தை பார்க்க கூட விரும்பல. இந்த கோயிலுக்குள்ள வரும்போது என் கூட வருவீங்கன்னு பார்த்தா காருக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சாமி கும்பிடுவீங்கன்னு பார்த்தா சாமியும் கும்பிடல. இப்ப கூட என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏதோ வேண்டாத விருந்தாளி வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க. விருப்பம் இல்லாம என் கூட கோயிலுக்கு வந்ததுக்கு நீங்க கோயிலுக்கு வராமலே இருந்திருக்கலாம். முத்தழகு, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. வீட்டுல சண்டை போட்டு என்ன கோயிலுக்கு கூட்டு வந்துட்டு இப்ப ஏன்டா கோயிலுக்கு வந்தோன்னு என்கிட்டயே சொல்றியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வலி உனக்கு புரியாது? அபி நிறமாச கர்ப்பிணி, அவ செக்கப்புக்கு போகணும் வான்னு என்ன கூப்பிடுறா. ஆனா நீ அவ கூட என்ன அனுப்பாம கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வீம்புக்குன்னு என்ன கோயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்ப இங்க வந்து என் கூட சண்டை வர போட்டுட்டு இருக்க. புருஷன் விஷயத்துல இறக்கப்பட்டு விட்டு கொடுத்தா பொண்டாட்டி நடு ரோட்ல அனாதையா தான் நிக்கணும். என்ன சொன்னீங்க? நான் சண்டை போடுறேனா? இதெல்லாம் எனக்கு தேவைதான். உங்ககிட்ட கோயிலுக்கு போகணும்னு முதல்ல கூப்பிட்டது யாரு? நானா இல்ல அந்த அபியா? அந்த அபி வேணும்னே நான் உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டங்கிறதுக்காக நம்ம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு உங்களை வேணும்ட்டே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சும் என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? முத்தழகு, அபி ஒண்ணு என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிடல. எங்க அம்மா தான் அபிய ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டு போன்னு சொன்னாங்க. அபி உங்களை கூப்பிடலனாலும் அவ அத்தை கிட்ட சொல்லி கூப்பிட்டா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். முத்தழகு, தயவு செஞ்சு சொல்றேன், விடு. என் கூட சண்டை போடணுங்கிற முடிவோட எதுவும் பேசாத. இந்த
பிரச்சனையை தோட விட்டுறலாம். இதை பத்தி நானும் பேசல, நீயும் பேச வேண்டாம். நீ முதல் தடவையா என் கூட கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க. நிம்மதியா சாமியை கும்பிட்டு கிளம்பலாம். போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா. சுத்திட்டு வா போ. சொல்லு சஞ்சு. எங்கம்மா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான்ப்பா. அபிக்கு செக்கப் முடிஞ்சுதாமா? இல்லப்பா, டாக்டர் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு துணைக்கு வராதனால அபிக்கு ஏதாவது வருத்தமாமா? இல்லப்பா, அபி நல்லா தான் இருக்கா. நீ எங்களை பத்தி யோசிக்காம நீ முத்தால கூட நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. சரிம்மா. அபிக்கு செக்கப் முடிஞ்சோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. முடிஞ்சா நான் அங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. செக்கப் முடிஞ்சோன்னு நாங்களே வீட்டுக்கு வந்துடுறோம். நீ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. சரி. சூப்பர். நீங்க என் கூட கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஆனா என்கிட்ட நீங்க முகம் கொடுத்து பேசவே இல்ல. பிரகாரத்தை சுத்தி வர உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அபிக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க இங்க இருந்து விசாரிக்கிறீங்க. அப்போ உங்க உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. மனசு முழுக்க அபிக்கு என்னன்னு அவ கூட தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு. பொய் சொல்லாதீங்க, பச்சையா தெரியுது. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருந்தா கூட உங்க மனசுல எனக்கு இடம் தர மாட்டீங்களா? அப்படிலாம் பேசாத முத்தழகு. எனக்கு அபியும் முக்கியம், நீயும் முக்கியம். இப்ப கூட பாத்தீங்களா, எனக்கு அபியும் முக்கியம் நீயும் முக்கியம் தான். வாயில இருந்து வார்த்தை வருதே தவிர நீ முக்கியம் அபி முக்கியம்னு வார்த்தை வரல பாருங்க. உங்க வாயில இருந்து வர வார்த்தையில கூட அபிதான் எனக்கு முன்னாடி இருக்கான். அப்புறம் எங்க இருந்து என்னையும் அபியும் சரி சமமா பார்க்க போறீங்க? முத்தழகு, இப்படி என்ன வார்த்தையால கொல்லாத. நீ என்ன தப்பா நினைக்காத. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம்தான். நான் உங்க 2 பேரையும் சமமா தான் பாக்குறேன். இனிமே இப்படி எல்லாம் பேசாத முத்தழகு. எனக்கு உன் பேச்சே சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு என்னையே பிடிக்கல, அப்புறம் எப்படி என் பேச்சு பிடிக்கும்? ஐயோ முத்தழகு, நீ அபி நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. கர்ப்பமா இருக்கிற எந்த பொண்ணும் செக்கப்புக்கு போகும்போது தான் புருஷனு கூட வரணும் தான் நினைப்பா. அபி நிலைமையை பத்தி யோசிக்கிறீங்க, என் நிலைமையை பத்தி யோசிச்சிங்களா? நான் உங்களை அபி கூட செக்கப்புக்கு போக வேண்டாம்னு சொல்லல, என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆத்துலயே குளத்திலேயே விழுந்து சாகலாம். முத்தழகு, கோயில இருந்துகிட்டு இப்படிலாம் பேசாத. சரி, இனிமே நீ சொல்றபடியே நான் செய்யறேன். போதுமா? வா வீட்டுக்கு போலாம். வா.
டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அபிதான் சரியா தூங்காம கொள்ளாம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காளாம். நல்லா சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க. மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தான்ப்பா இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். முத்தழகு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னாச்சு முத்தழகு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அபிக்கு நான் வரலன்னு வருத்தமாமா? அவர் என்ன கோயில் கூட்டிட்டு போனாரே தவிர அவர் மனசு என் கூட இல்ல. அவர் மனசு பூரா ஹாஸ்பிட்டல்ல அபிக்கு என்ன ஆச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. அதான் நான் அவர்கிட்ட கோவத்துல சண்டை போட்டேன். ஏன் முத்தழகு இப்படி பண்ண? நீ சஞ்சீவ் கூட சண்டை போட்டா சஞ்சீவ் மனசுல உனக்கு எப்படி இடம் கிடைக்கும்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னு எவ்வளவுதான் பொறுத்து போறது. நான் அவர்கிட்ட நெருங்க அந்த அபி ஏதாவது பண்ணி காந்த மாதிரி அவர் அவ பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கா. இந்த அபியை நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த அபிய சஞ்சீவ் மட்டும் இல்ல, இந்த குடும்பமே வெறுக்கணும். அப்பதான் அந்த அபி இந்த வீட்டை விட்டே போவா. அபி இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் நீ சஞ்சீவ் கூட சந்தோஷமா இருக்க முடியும். அபிய நம்ம குடும்பமே வெறுக்கணுமா? அது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தாமா. முத்தழகு மனசு வச்சா எல்லாமே சாத்தியம்தான். ஆமா முத்தழகு, நீ மனசு வச்சா அபிய சஞ்சீவ் மட்டும் இல்ல, இந்த குடும்பமே வெறுக்கும். அபி இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் முத்தழகு, நாங்க பண்றோம். அதுக்கு நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் போதும். சரி, நாம என்ன பண்ண போறோம் ஸ்ரீஜா? அபி சஞ்சீவ் மேல போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட போலீஸ் கிட்ட கொடுக்க போறோம். என்ன, அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்டா? பயப்படாத முத்தழகு, நீ நினைக்கிற மாதிரி சஞ்சீவ்க்கு இந்த கம்ப்ளைண்ட்னால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்ரீஜா, உன் பிளான் என்னன்னு தெளிவா சொல்லுடி. சொல்றேம்மா. அபி, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். போலீஸ் வந்து சஞ்சீவ அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்.